ரெக்க கட்டி பறக்குது ஐயா அண்ணாமலை சைக்கிள், ஆசைப்பட்டு ஏறிக்கிட்டே ஐயாவோட பைக்கிள், தோலை தொட்டு பிடிக்கையிலே என்ன சுகம் கண்ணம்மா, இந்த சுகம் எதில் இருக்கு இன்னும் கொஞ்சம் போவோமா, அடடா பழகி கிடந்த பழைய நினப்புல ரெக்க கட்டி பறக்குதடி அண்ணாமலை சைக்கிள், ஆசைப்பட்டு ஏறி கொடி ஐயாவோட பைக்கிள், ரெக்க கட்டி பறக்குதடி அண்ணாமலை சைக்கிள், ஆசைப்பட்டு ஏறி கொடி ஐயாவோட பைக்கிள். என்னதே ஏங்கிட்டயா என்னத்தை பேசணும்? ஏத்தே திங்களுக்கு ஏதோ பண்டை ஒழிச்சு வச்சிருக்கீங்களோ? அத்தை எதுக்கு நீ தனியா கூடியாவே என்ன விஷயமா இருக்கும்? சம்பளத்தை அவி சார்பா கொஞ்சம் கூட்டி தரலான்னு பாக்காவளோ? சரி சரி என்னன்னு கேட்டு வருவோம். ஏத்தே என்ன விஷயத்தையே சொல்லுங்க. உதவியா? என்ன உதவி? சேர்த்து வச்சோமா வச்சியன்னு சொல்லுங்க. என் பேரை இழுத்து விட்டுறாங்க தே, அந்த விஷயம் இன்னும் மைனுக்கு தெரியாது. ஆமத்தே அதுக்கு இப்ப என்ன? ஏன் மயக்கம் மட்டும் உள்ள போறீங்களா? ஆஸ்பத்திரி கூட்டு போகணுமா? என்னது தேவைப்பட்டாவா? என்ன தேவைப்பட்டா? என்னமோ தேவை சுவாத்துக்கு ஊருக்கா கூட்டலாம் தேவங்க மாதிரி சொல்லிட்டு இருக்கிய. என்னது சந்திரக்கும் செனிக்குமா? என் அக்கா பிள்ளை அது, அவளுக்கு போய் பூ வச்சுட்டு வந்தாச்சு. நீங்க என்னடா இப்படி பேசிட்டு இருக்கிய? அது மட்டும் இல்லாம அந்த செனி பிள்ளைக்கு தானே பூ வச்சாச்சு. பேரன் சொன்னா என்ன சொன்னா? இது என்ன கதையா இருக்கு? அவன் தானே பிடிச்சிருக்குன்னு சொல்லி போன்ல வாங்கிட்டு கொடுத்தான். சொந்தக்கார பிள்ளை தானே, தெரியும் தானே உனக்கு? ஏத்தே அதெல்லாம் முடியாது தேய், பூ வச்சாச்சு கல்யாணம் நடந்தே தீரணும். ஏத்தே அந்த பிள்ளைக்கு பூ வச்சாச்சு இந்த பிள்ளைக்கு பூ வச்சாச்சு, நீங்க எதுக்கு இப்படி இடையில கிடந்து குழப்பிட்டு கிடக்குறிய? ஆஹா முடியாது முடியாது. அதெல்லாம் பூ வைக்க முன்னாடி யோசிச்சிருக்கணும், இப்ப யோசிக்க முடியாது, மாத்தவும் முடியாது. என் அக்கா பிள்ளை கழுத்துல தான் சந்துரு தாலி கட்டணும். ஏத்தே ஏன் தே இப்படி செய்றிய? மைனி வருத்தப்படுவா, எங்க அக்கா ரொம்ப வருத்தப்படுவா தே. எங்க அக்கா பிள்ளை ரொம்ப வெகுலி, அது ரொம்ப மனசு உடஞ்சு போயிரும். அதெல்லாம் முடியாது முடியாது. சம்மதிக்கலாம் என்ன முடியாது, சம்மதிக்கலாம் முடியாது. ஏத்தே அதான் அனுவ மைனி ஏத்துக்கிட்டாவில, தெரிஞ்சாலும் ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஏத்தே அத சொன்னீங்க, நீங்களும் தானே மாட்டுவீங்க, நான் மட்டும் எப்படி மாட்டுவேன்? நான் உங்களுக்கு உதவிதான் செஞ்சிருக்கேன் அப்படி சொல்லி தப்பிச்சுக்கிடுவேன்.
ஏத்தே ஏன் தே இப்படி பண்றிய 11,000 தேய் பாரு நெட்ட மாதிரி அதுவாது என் மார்மாவ வீடு இது என் மாமா வீடு நான் சொல்றது இங்க நடக்கும் உன்னை வேலை விட்டு தூக்குன்னு சொன்னா என் மாமா என்ன ஏதுன்னு கேட்க மாட்டா உடனே தூக்கிடுவா அதனால நான் சொல்றதை நீ செய்யணும் ஆணு பிள்ளைக்கு சூர்யாவுக்கு எப்படி கல்யாணத்தை முடிச்சு வச்சோமோ அதே மாதிரி சந்திரக்கும் சேனிக்கும் நம்ம தான் கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும் அதுக்கு என் கூட சேர்ந்து நீ தான் உதவி செய்யணும் உன் மாமியார் எனக்கு தான் சப்போர்ட் நீ மட்டும் உதவி செய்யல உன் மாமியார் உன்னை வீட்டை விட்டு துரத்திடுவா என்னது என் மாமியார் என்னை வீட்டை விட்டு துரத்திடுமா ஏத்தே எதுக்கு தே இப்படி வில்லி மாதிரி மிரட்டிட்டு இருக்கிய நான் உங்களை ரொம்ப நல்லவியே நினைச்சு நம்பிக்கிட்டு இருந்தேன் இந்த வீட்ல நீங்க தாத்தே வில்லி ஏத்தே என் அக்கா பிள்ளையோட வாழ்க்கை இப்ப நான் என்ன தாத்தே பண்ணணும் உங்களுக்கு வேளங்கின மாதிரிதான் எங்க அம்மா கூட நின்னு அப்படி என்ன கதை விட்டுட்டு இருக்கா மைனி அது வந்து வில்லி மிரட்டி அது ஒண்ணு இல்ல மைனி நேத்து சீரியல்ல என்ன நடந்துச்சு வில்லி என்னாச்சுன்னு கேட்டேன் அது இப்ப ரொம்ப அவசியம் வேலையை விட்டுட்டு நீ சீரியல் கதை பேசிக்கிட்டு இரு வா முதல்ல ஹோட்டல் கிளம்ப வேண்டி இருக்கு சரிங்க மைனி வாரேன் இங்க பாரு நெட்ட மாதிரி என் மாவட்ட உண்மையெல்லாம் சொல்லிட்டு தப்பிச்சிடலான்னு மட்டும் நினைக்காத அவட்ட சொன்னான்னு வச்சுக்க அடுத்த நிமிஷம் இந்த வேலையை விட்டு தூக்கிடுவேன் அப்படிலாம் வேண்டாம் தேய் நீங்க என்ன சொல்றீங்களோ அப்படியே செய்ய நெட்ட மாதிரி இந்த வந்துட்டேன் மைனி ஷோ வர வர நான் இவளுக்கு பயப்படுவேனா இந்த கிழவிக்கு பயப்படுவேனான்னு தெரியலையே என்னதான் இனி சுத்தி நடக்குன்னே தெரிய மாட்டேங்குது இப்ப நான் என்ன செய்யுதுன்னு தெரியல ஒரே குழப்பமெல்லாம் இருக்கு நெட்ட மாதிரி எப்படியும் மிரட்டி எடுத்து சம்மதிக்க வச்சாச்சு இவ கண்டிப்பா எனக்கு தான் உதவி செய்வா இவ ஒருத்தி என் கூட நின்னாலே போதும் என் பேரனுக்கும் என் பேத்திக்கும் நான் கல்யாணத்தை முடிச்சு வச்சிருவேன் ஆமா இவ மாமியார் எனக்கு சப்போர்ட்னு இவட்ட சொல்லிட்டேன் ஆனா தங்கச்சிக்கிட்ட இந்த விஷயத்தை நான் என்ன சொல்லவே இல்லையே என் பேர மனசு மாறிட்டான்னு முதல் தங்கச்சிக்கிட்ட போய் சொல்லணும் சம்மந்தி உள்ள வரலாமா உள்ள வாங்க வணக்கம் சம்மந்தி வணக்கம் உட்காருங்க ஸ்டாஃப் ஏதோ ரிலேஷன் தான் வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க நீங்க வந்திருப்பீங்கன்னு நினைக்கல அது ஒண்ணு இல்ல சம்மந்தி ஒரு முக்கியமான விஷயமா உங்களை பார்க்கலாமேன்னு வந்தேன் என்ன விஷயம் சொல்லுங்க ஜூஸ் காஃபி ஏதாவது குடிக்கிறீங்களா கொண்டு வர சொல்லட்டுமா வேண்டாம் சம்மந்தி இருக்கட்டும் வீட்ல இருந்து வரும்போது தான் சாப்பிட்டுட்டு வந்தேன் இடையில இந்த மாதிரி ஜூஸ் காஃபில குடிக்க மாட்டேன் அப்படியா என்ன விஷயம் நிச்சயத்தை பத்தி கல்யாணத்தை பத்தி ஏதாவது பேசணுமா வீட்டுக்கே வந்துக்கலாமே நீங்க அது இல்ல சம்மந்தி நான் சம்மந்தி அம்மாக்கு போன் போட்டேன் அவிய முடியாதுன்னு சொல்லிட்டாவே அதான் உங்ககிட்ட கேட்கலாமேன்னு வந்தேன் என்னாச்சு ஏன் முடியாதுன்னு சொன்னா ராணி என்ன விஷயம் அது வந்து சம்மந்தி அண்ணனே கூப்பிடுங்க அது வந்துனே என் மகன் ஒண்ணு கேட்டான் என்ன கேட்டாரு கார் ஏதாவது வாங்கி தர சொல்லி கேட்டாரா அதெல்லாம் எங்களுக்கு எதுக்கு சம்மந்தி எங்ககிட்டயே ஏகப்பட்ட கார் இருக்கு என் மகனுக்கு இருக்கு அவியலுக்கு இருக்கு எனக்கு இருக்கு கார்லாம் இல்ல வேற என்ன அது வந்து சம்மந்தி என் மகன் வந்து உங்க மக கூட பேசணுமா அதனால உங்க மகளோட நம்பர் வாங்கி கேட்டான் நான் தான் சம்மதிக்கு போன் போட்டு கேட்டேன் இந்த மாதிரி என் மகன் பேசணும்னு ஆசைப்படியா நம்பர் தாங்கன்னு கேட்டேன் அதுக்கு அவிய தர முடியாது அவளுக்கு படிப்பு இருக்கு எக்ஸாம் எழுதணும் இந்த மாதிரி நேரத்துல நம்பர் வாங்கி கொடுத்தா அவ படிப்பு போயிரும் அப்படி இப்படின்னு சொன்னாவ அவிய சொல்றது சரிதான் எக்ஸாம் வரும்போது இந்த மாதிரி பேசிட்டு இருந்தா அந்த பிள்ளைக்கு படிக்கணும்னு தோணாது அப்புறம் மார்க் கம்மியாயிரும் ஒரு பெத்தவியல அவியலும் சொல்றது கரெக்ட் தான் ஆனா என் மகன் பேசணும்னு ஆசைப்படியா ஒரு 5 நிமிஷம் தான் சாயந்தரத்துக்கு மேலதான் பேசுவான் அதுவும் அப்பதான் அவனும் ஃப்ரீயா இருப்பான் 2 பேரும் பேசிக்கிடட்டுமே நீங்க என்னன்னு சொல்றீங்க பேசுறது தப்பு இல்ல பேசிக்கிடட்டும் பேசினா தானே ஒருத்தரை பத்தி என்ன ஒருத்தருக்கு தெரியும் 2 பேருக்கும் பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு பேசி பார்த்தாதான் தெரியும் கல்யாணத்துக்கு அப்புறம் பேசி ஒருத்தர் பிடிக்காம போயிடுச்சுன்னா அது கஷ்டம் தானே பேசுறது தப்பு இல்ல பேசட்டும் நானும் அதை தானே நினைச்சேன் பேசட்டும் தான் நானும் ஆசைப்படியேன் ஆனா சம்மந்தி வேண்டாங்க அவளே அது எக்ஸாம் வருதுல பிள்ளைக்கு அதனாலதான் வேண்டாம்னு சொல்லியிருப்பா நான் ஜெனியோட நம்பரை தாரேன் நீங்க மாப்பிள்ளைட்ட கொடுங்க அவரு பேச சொல்லுங்க சரிண்ணே ரொம்ப சந்தோஷம் நீங்களும் தரமாட்டேன்னு சொல்லிடுவீங்களோன்னு நினைச்சேன் ரொம்ப நேரம் பேச மாட்டேன் ஒரு 5 நிமிஷம் தான் பேசுவேன் சரி என்ன என் மருமக நம்பர் சொன்னதுன்னா நான் போன்ல போட்டுக்கிடுவேன்
நோட் பண்ணிக்கங்க. நோட் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேனே. அப்படியே உங்க நம்பர் தந்தீங்கன்னா நான் பதிஞ்சு வச்சுக்கிடுவேன். சமந்தி அம்மா நம்பர் மட்டும் தான் இருக்கு, உங்க நம்பர் இல்ல என்கிட்ட. சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. நோட் பண்ணிட்டீங்களா? நோட் பண்ணிட்டேனே. என் மகன் தான் உங்க மக கூட பேச ரொம்ப ஆசைப்பட்டான். நேத்துல இருந்து கேட்டுட்டே இருக்கான். இன்னைக்கு காலையிலயும் கேட்டான். சரி, அதான் உங்களை வந்து பார்த்தா நீங்க தருவியேன்னு ஒரு நம்பிக்கையோட வந்தேன். அதே மாதிரி தந்துட்டீங்க. ரொம்ப சந்தோஷனே. பூ வச்சாச்சு, பேசுறதுல தப்பு இல்ல. நல்லா பேசட்டும். பேசினாதானே ஒருத்தர் பிடிச்சிருக்கான்னு தெரியும். ஆமாண்ணே, நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஏன்னா எத்தனையோ பேருக்கு நம்ம கண் கூட பாக்குறோம், கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரிஞ்சு போயிருக்காங்க. அது சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம தான். கல்யாணத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி பேசி பழகி ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறது தப்பு இல்ல. இனி ஆயுசுக்கும் ஒன்னா வாழ போறவங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டோம், நல்லபடியா பேசி பழகட்டும். சரிங்கண்ணே. அப்புறம் அன்னைக்கு உங்ககிட்ட சரியா பேச முடியல. உங்களை நம்பி உங்க வீட்டுக்கு எங்க பிள்ளைய கட்டி தரோம், நல்லா பாத்துக்கங்க. ஏனே, என் பிள்ளை மாதிரி பாத்துக்கிடுவேனே. நீங்க எதுக்கு அதெல்லாம் நினைச்சு கவலைப்படுறீங்க? இல்ல, வெளிநாட்டுக்கு போயிருவான்னு கேள்விப்பட்டேன். ஆமா, இங்க வரும்போது நான் நல்லா பாத்துக்கிடுவேன். அங்கேயும் வேலைக்காரங்களா இருக்காவே, என் மகன் இருக்கா. எல்லாரும் உங்க பிள்ளைய நல்லா பாத்துக்கிடுவாங்க, நீங்க கவலைப்படாதங்க. சரி. சரிண்ணே, அப்பட போயிட்டு வரேன். என் மாயிட்ட போய் சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவான். வரேனே. போயிட்டு வாங்க. ஏனே, இன்னொரு விஷயம், சம்மந்தி கிட்ட இப்போதைக்கு இத பத்தி சொல்லாதீங்க. உங்க மகளையும் சொல்ல வேண்டாம்னு சொல்லிருங்க. ஏன்? அவளுக்கு தெரிஞ்ச பரவாயில்ல, ஒண்ணும் சொல்ல மாட்டா. இல்ல, நான் அவியிட்ட கேட்டாவே முடியாதுன்னாவ. உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி நம்பர் வாங்கிருக்கேன்னு தெரிஞ்சாவே கோவப்படுவாவல்ல, என் மேலே வருத்தப்படுவாவ. அதுக்கு தானே சொன்னேன். இப்ப சொல்லாண்டா, பிறவு சொல்லிடுங்க. நான் வாரனே. போயிட்டு வாங்க. ராணி எதுக்காக இப்படி இருக்கா? இந்த பையனுக்கு தான் பிள்ளைய கட்டி கொடுக்கணும்னு சொல்றா. ஆனா ஒரு போன் நம்பர் கூட கொடுக்க மாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இப்படிதான் பொண்ணு பார்க்க வந்தனுக்கு தனியா பேசக்கூடாதுன்னு சொன்னான். பிறகு எப்படி ஒருத்தர் பிடிக்கும்? ஒருவேளை இப்ப பேசாமலே இருந்து கல்யாணத்துக்கு அப்புறம் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா? ஏன் தான் ராணி இப்படி இருக்காலோ தெரியல. அவதான் இந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு எடுத்திருக்கா. பிள்ளைங்க ரெண்டும் பேசக்கூடாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? பேசுறது தானே நல்லது. இந்த காலத்துல பேசாம யாரு இருக்காங்க? எல்லார் கையிலயும் போன் இருக்கு. கல்யாணம் பேசின உடனே எல்லாரும் நம்பர் வாங்கிட்டு பேசதான் செய்யறாங்க. ராணி என்னதான் மனசுல நினைச்சிட்டு இருக்கானே எனக்கு புரியல. தங்கச்சி, உங்க